நாம யாரு? இந்த உடம்பு மட்டும்தானா? இல்ல இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா? வாங்க ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு போகலாம். பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம மனசோட ஆழம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஒரே நேரத்துல ரெண்டு உலகத்துல வாழ்றோம். ஒன்னு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன உலகம், இன்னொன்னு இந்த முழு பிரபஞ்சத்தோட நம்மள இணைக்கிற ஒரு பெரிய உலகம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நம்மளோட இந்த சின்ன நான்கும் அந்த எல்லையில்லாத பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை நாம எப்படி இணைக்கிறது? வாங்க, இதுக்கான விடையதான் நாம சேர்ந்து தேடப் போறோம். நம்மளோட இந்த பயணம் 4 கட்டமா இருக்க போகுது. முதல்ல பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அப்புறம் உயிர்களோட பரிணாம வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் மனித மனம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு கடைசியா உண்மையான சுதந்திரத்தை அடையறதுக்கான வழி என்னங்கறத பத்தி பேசுவோம். சரி, வாங்க நம்ம கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இந்த பிரபஞ்சம் இது எப்படி எங்கிருந்து உருவாச்சு? எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது பிரம்மம் அல்லது சிவம். அதாவது இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை. அங்க அசவே இல்ல. அது ஒரு தூய ஆற்றல், ஒரு தூய பிரக்ஞை, அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க, பிரபஞ்சம் உருமான அந்த அற்புதமான நிகழ்வ முதல்ல அசவே இல்லாம இருந்த அந்த சிவத்திலிருந்து இயங்கக்கூடிய சக்தியா ஆற்றல் பிறக்குது. அந்த சக்தி தான் பஞ்சபூதங்களா மாறி நாம இன்னைக்கு பாக்குற இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குது. இது ஒரு பிரம்மாண்டமான ஓட்டம். ஓகே, பிரபஞ்சம் உருவாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பூமியில உயிர் எப்படி உருவாச்சு? கடல்ல ஒரு சின்ன உயிரினமா ஆரம்பிச்சு சுய விழிப்புணர்வு இருக்கிற மனிதம் வரைக்கும் நடந்த அந்த நீண்ட பரிணாம கதைய பத்தி இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு அறிவியல் சொல்ற பரிணாம வளர்ச்சிய நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தசாவதாரம்ங்கிற ஒரு அற்புதமான கதை மூலமா சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த பரிணாம ஏணிய பாருங்க. முதல்ல தண்ணில மீனா தொடங்குது. அப்புறம் தண்ணிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஆமையா மாறுது. அதுக்கப்புறம் நிலத்துல பன்றியா, அப்புறம் பாதி மனிதன் பாதி விலங்குன்னு நரசிம்மமா, கடைசியா முதல் மனித வடிவமான வாமனன் வரைக்கும். இந்த உயிரோட பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ நாம பரிணாமத்தோட உச்சகட்டத்துக்கு வரோம். அதாவது மனித மனதின் விடியல், அந்த 6வது அறிவோட வருகை. இதுதான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. இந்த வரிகள்ல எவ்வளவு ஆழமான அர்த்தம் பாருங்க. மிருகத்துக்கிட்ட இருந்து மனுஷனை பிரிச்சு காட்டுறதே 2 விஷயம்தான். ஒன்னு, நம்மால பேச முடியும். இன்னொன்னு, நம்மால சிந்திக்க முடியும். இது 2ம் தான் நம்மளோட பெரிய சக்தி. ஆனா ஒரு விஷயம், நம்மளோட அந்த பரிணாம பயணத்தோட மிச்சம், அதாவது அந்த வினைத்தொடர் இன்னிக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அந்த பழைய விலங்குணர்ச்சி பழக்கங்கள் நமக்கே தெரியாம நம்மளோட குணத்தையும் செயல்களையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தோட கதை, பரிணாம கதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய பதிவுகளை தாண்டி உண்மையான சுதந்திரத்தை நாம எப்படி அடையிறது? உண்மையான சுதந்திரங்கிறது ஏதோ மாயமந்திரம் இல்ல. அது நம்மள கட்டி போட்டிருக்கிற அந்த பழைய பழக்க வழக்கங்கள்ங்கிற சங்கிலிய உடைச்சு நம்மள நாமளே விடுவிச்சுக்கிற ஒரு செயல்முறை தான். இது கண்டிப்பா நம்மால முடியும். நாம சந்தோஷமா இணக்கமா வாழறதுக்கு இங்க 3 வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல, பொறுமையா மத்தவங்கள ஏத்துக்கிறது. 2வது, அனுசரிச்சு போறது. 3வது, பொது நன்மைக்காக சில விஷயங்களை நாம தியாகம் பண்றது. இது நம்ம மனச அமைதிப்படுத்துறதோட நம்ம உறவுகளையும் பலப்படுத்தும். அப்போ உண்மையான விரிவாக்கம்னா என்ன? நான் இந்த உடம்பு அப்படிங்கிற சின்ன வட்டத்திலிருந்து வெளியே வந்து நான் இந்த பிரபஞ்சத்தோட பிரக்ஞைங்கிற அந்த எல்லையில்லாத உணர்வுக்கு மாறுறதுதான். இதுதான் இந்த பயணத்தோட கடைசி நோக்கம். இந்த சக்தி வாய்ந்த வரிகள் நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துது. நாம எல்லாருமே காலத்தை கடந்த ஒரு பெரிய பேருணர்வோட ஒரு பகுதிதான். நம்ம சின்ன உலகமும் அந்த பெரிய பிரபஞ்சமும் ஒண்ணுதான். அப்போ இன்னைக்கு நீங்க உங்க மனசோட எந்த எல்லைய உடைச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போறீங்க? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.